பாரதி, ஆதிக்காக நீ ஏன் அவங்கள மன்னிக்க கூடாது? ஆதிக்காக எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து என்ன நான் மாத்திக்கிட்டே இருக்கணும்ல. ஆதிக்காக மட்டும்தான் தப்பில்ல. நான் ஆதிக்காக எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா இது என் குழந்தை விஷயம் ஆண்டாள். இதுல மட்டும் என்னால பொறுமையா இருக்க முடியல. ஏய், இது பாரு, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் இப்படிதாண்டி பேசிட்டு இருந்திருப்பேன். ஆனா ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், என் இடத்துல இருந்து இப்ப நான் என்ன சொல்றேனோ அதுதான் நல்லதுன்னு உனக்கு படும்டி. ஏய் பாரதி, தயவு செஞ்சு நான் சொல்றேன், அத்தை இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், முடிஞ்ச பிரச்சனைய தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாத. அப்படியே இருக்கட்டும், விட்டுடு. தெரியலடி, என்ன நடக்கும்னு தெரியல. நான் அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஆதி மேல வச்சிருக்கிற காதலா இல்ல என் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசமான அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுமோ எனக்கு தெரியல. ஏய், இந்த நேரத்துல நீ ஆதி மேல வச்ச காதல மட்டும் தாண்டி யோசிக்கணும். ஏன்னா உன்னை விட உன் குழந்தை மேல பாசம் வச்சிருக்கிறது ஆதி மட்டும்தான். பாரதி, இத பாரு பாரதி, நீ எடுக்கிற முடிவு உனக்கும் ஆதிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பாரதி, உனக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு தடவை சின்னதா ஒரு விரிசல் விழாம பாத்துக்கோ. ஏன்னா அந்த விரிசலை பெருசாக்க வெளியே இருந்து யாரும் வர தேவையில்ல. உன்னோட கோபமும் ஆதியோட கோபமுமே போதும் அதை பெருசாக்கிறதுக்கு. ஏய், இங்க பாருடி, உங்க அத்தை பிரச்சனைய இதோட விட்டுரு. இங்க பாரு, தமிழ் காணாம போகல, உன் அத்தையும் எதுவும் பண்ணல. இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஏதாவது நடந்து நான் இல்லாம போயிருந்தா கூட ஒரு வகையில சந்தோஷம் தான்ப்பா. மா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உண்மைதான்ப்பா. ஒரு அம்மாவா நான் கொடுத்து வைக்காதவ, ஒரு மாமியாரா நான் கொடுத்து வைக்காதவ, ஒரு பாட்டியாவும் நான் கொடுத்து வைக்காதவள் ஆயிட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க தான் அவங்கள வேண்டான்னு விட்டுட்டு போனீங்க. அப்புறம் அவங்களா நீங்க எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாதுல்ல. அப்புறம் நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு நீங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்குலாம் எனக்கு வயசு கிடையாது, சரியா? இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், குடும்பத்துக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்க கூடாது. நம்ம யாருமே தோக்க கூடாதுன்னு பாத்துக்கணுமா, அதுதான் முக்கியம். எனக்கும் பாரதிக்கும் இடையில வந்தது அது போட்டி இல்ல அழகர். அவளுக்கு என் மேல வந்தது சந்தேகம். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணங்கிற சந்தேகம். ஒரு கட்டத்துக்கு மேல பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு பாடமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா பாரமா இருக்க கூடாது. அதனாலதான் நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். நீங்க ஆதி பத்தி யோசிச்சு பாத்தீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? அவன் இது வரைக்கும் நீங்க எல்லாமே இருந்திருக்கானா? அவன் நல்லா இருக்கணும் நீங்க விட்டு போனீங்க, சரி. ஆனா நீங்க இல்லாம அவன் நல்லா இருக்க மாட்டான்ற யோசனை உங்களுக்கு வரலையா? அம்மா, நான் ஆதிலா அழுது பார்த்ததே இல்லை, தெரியுமா? அவன் பாரதியை தேடி இங்க வந்தப்போ கூட அவன் வெறுப்புல பேசிதான் நான் பாத்திருக்கேன். ஆனா அவன் கண் கலங்கிலாம் நான் பார்த்தது. கண் கலங்கி உட்கார்ந்து இருக்க உங்களை நினைச்சு. உங்களை பத்தில பேசுறதுக்கு முன்னாடி அவன் வாயில இருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி கண்ணீர் வருதுமா. அவன் நீங்க போனதுல இருந்து ஒரு நாள் கூட அழுகாம இருந்தது இல்ல, தெரியுமா? எனக்கும் தெரியும்பா. ஆனா நான் அவனுக்கு நிரந்தரம் இல்லையே. அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைங்கன்னு அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்துதானே ஆகணும். என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி நீங்க நிரந்தரம் சொல்லுவீங்க? அம்மா இல்லைன்னா யாருக்கும் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, இங்க பாருங்க, ஒருத்த 1000 பொண்டாட்டி காட்டிக்கல 10 புள்ளைய பெத்துக்கலாம். அம்மாங்கிறது ஒன்னே ஒண்ணு தானே. அம்மாவை மிஞ்சி எதா இருக்காமா இங்க? நரங்க, நீங்க ஆதியை விட்டு போனது தப்பு, சரியா? என்னதான் உங்களுக்கு பாரதி கூட பிரச்சனை இருந்திருந்தாலும் நீங்க இந்த முடிவை எடுத்துக்க கூடாதுங்க. அதுக்காக எத்தனை நாள் தான் அவ பேசுறதை கேட்டுக்கிட்டு அவ போடுற பழியெல்லாம் தாங்கிக்க முடியும்? பாரதிய கோவத்துல தான் ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள எதுவும் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. அத நீங்க புரிஞ்சுட்டு நீங்க கூட நீங்களும் சண்டை. என்னமா இது? நீங்க எடுக்கலாமா இந்த மாதிரி ஒரு முடிவை? ஐயோ, வேற என்னப்பா என்ன பண்ண சொல்ற? கூடவே இருந்து பிரச்சனையோட வாழ்றதை விட கொஞ்சம் விலகி இருந்தா பிரச்சனையும் நம்மள விட்டு விலகல. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது புரியவே இல்லையா? அதுக்காக நான் ஆதியை விட்டுட்டு போனதை நியாயப்படுத்த விரும்பல. ஆனா இது போக போக பழகிடும். எப்படி பழகுன்றீங்க?
ஆதி உங்க பையங்க, அவனுக்கு எப்படி பழகும்? நீங்க அவன் பக்கத்துல இல்லங்கிறத தவிர அவனுக்கு வேற எந்த ஞாபகமே இருக்கிறது இல்ல, தெரியுமா உங்களுக்கு? உங்க ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமே ஆதி தானே பாத்துக்கிறான். உட்கார்ந்த இடத்துல 1000 கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. நீங்க போனதுல இருந்து அவனுக்கு எங்க பார்த்தாலும் ஏது பார்த்தாலும் லாஸாவே போயிட்டு இருக்கு. மா, நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், சரியா? அவன் உருப்படணும்னா நீங்க அவன் வாழ்க்கையில இருக்கணும். அது இனிமே நடக்காதுப்பா. இன்னைக்கு வேணா நான் எடுத்த முடிவு உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியலாம். ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. நான் என்ன போதும் அழகர், இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். இந்த அம்மா ஒரே ஒரு உதவி கேட்டா செய்வியா? சொல்லுங்க. பாரதிக்கு தீர்த்த விழான்னு நீங்க விளம்பரம் கொடுக்கும் போதே அது என்ன வர வைக்கதான் நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இங்க வந்தது விழா முடிஞ்சு உங்க கூட இருக்கிறதுக்கு இல்ல, இந்த விழால கூட இருக்கணும்னு தான். அதுவும் நான் யாருக்கும் தெரியாம இருக்கணும். புரியல எனக்கு. அழகர், நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. பாரதி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதுக்கு இந்த தீர்த்த விழாவுல ஒரு மாமியாரா நான் பாரதிக்கு தீர்த்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான்.